மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் வருடத்தில் நடைபெறவிருக்கின்ற சனி பயிற்சியினால் பலாபலன்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பொதுவான பலனாக பார்க்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பலன் கேட்டால் நேருக்கு நேராக நீங்கள் எப்படி பேசிக்கிறீங்களோ, அந்த பேசுகின்ற பொழுது உங்கள் சந்தேகங்களை என்னென்னலாம் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சனிப்பயிற்சி பலன்களை நான் கொடுத்துருக்குறேன். ஒரு ஜாதகரும் ஜோதிடரும் நேருக்கு நேராக பேசிக்கிட்டா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இந்த பதிவை கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கான பிரச்சனைகள் என்ன, நம்ம வாழ்வாதாரத்தில் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைகள் என்ன, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடை தாமதங்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நான் நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் இதில் நான் கொடுத்துருக்குறேன். தயவு செய்து அந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக நல்ல சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ ஏற்படும், நம்மளுடைய செய்தொழில் எப்போ மேம்படும், நமக்கு என்ன வேலை வாய்ப்புகள் கிடைத்து நாம் அந்த வேலையில் தக்க வைத்து ஒரு பணப்பொருள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. ஆக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் 2025 அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் தான் நிற்க உள்ளார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு போவார். சரிங்க, 10ல் சனி வந்தால் பதவி யோகம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொன்னீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போது நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையவே நான் விட்டுருக்கிறேங்க, நீங்கள் மறுபடியும் சனி 11ல் போனால் எனக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அதாவது 10ஆம் இடத்திற்கு சனி வந்த பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு இருந்தார். அவர் நிறைய சுப விரயங்களை கொடுத்து விட்டார். சனி தொழில் மேன்மையை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார். ஆனால் 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் நிறைய சுப செலவுகளை கொடுத்தார். நிறைய நீங்கள் செலவழிச்சிட்டிங்க. அப்போ பணம் பொருள் கண்டிப்பாக உங்கள் கையில் தங்கியிருக்காது. அதே 10ஆம் இடத்தில் சனி இருந்த பொழுது உங்களோட ராசிக்கு ஜென்ம குருவாக ஒரு வருஷம் ராசியிலே இருந்துட்டார். அப்போ ஜென்ம குருவாக ராசியில் இருக்கின்ற பொழுது நிறைய பேருக்கு வேலையில் நெருக்கடி, தொழிலில் நெருக்கடி, பணம் பொருள் மிச்சப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளெல்லாம் செஞ்ச வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். ஏன்னா சனி 10ல் வர்ற போது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. குரு பகவான் அந்த இடத்துலேருந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறதா. அப்போ ஒரு கிரகம் சுபபலனை தந்தால் இன்னொரு கிரகம் நமக்கு அசுபபலனை தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் இல்லையா? ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் தான் உங்களுக்கு ராகு பகவான் இருந்தார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தார். நிறைய ஆன்மீக பணிகளாம் செய்திருப்பீங்க. நிறைய தெய்வ தரிசனங்கள், கோயில்களுக்கெல்லாம் போய் நிறைய உதவி உபகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்போ இறை வழிபாட்டில் ரொம்ப ஆழமாக இறங்கி கோயில் தெய்வீக திருப்பணிகளெல்லாம் செய்து உங்கள் மனசுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை தேடிட்டு இருந்த காலகட்டம். அப்போ 11ல் இருந்த ராகு நிறைய ஆசைப்பாசைகளை தூண்டிவிட்டு நிறைய வேலைகளில் இறங்க வச்சார். ஆனாலும் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஜென்மத்தில் இருந்த குரு பகவான். இப்படியாக கடந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் தெளிவாக அந்த பதிவை கேட்டும் பாருங்கள், மறுபடியும் ரிப்பீட் போட்டு கூட கேட்டு பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. 10ல் சனி இருந்தையே நம்ம முன்னுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் போகின்ற பொழுது லாபஸ்தானம் மிக வலுப்பெறுது. அப்போ இந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்குமா, அப்போ என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுமா, என்னுடைய அபிலாசைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக பூர்த்தி ஆகும். எப்படிங்க, இங்கே ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார். அப்போ உங்களுக்கு இடைஞ்சல் இல்லை. முதல் பாயிண்ட். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற ராகு பகவான் 10க்கு விடுவார். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஜீவனம் வலுப்பெறுது. இந்த 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு போகின்றார். அப்போ
இந்த இடத்துல நீங்கள் கிரக அமைப்புகளை நல்லா பாருங்கள். எந்த விதத்திலையும் இடைஞ்சல் தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இல்லை. நிறைய சுபபலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள், கோச்சார கிரக அமைப்புகள் மிக மிக அற்புதமாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ இதில் சனி பகவான் என்ன செய்வார்? இந்த 2025 ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பகவான் என்ன செய்வார்? இருக்கிறதுலையே 12 ராசிகளில் ரிஷபராசிக்குத்தான் சனி பகவான் அதிபயங்கரமான யோக பலன்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதாவது கோடான கோடி செல்வங்களை கொட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வீடு மண்மனை யோகங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் எல்லா விதத்திலையுமே நம்மளை பூர்த்தி செஞ்சு நிம்மதி அடைய வைக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதற்கு தகுந்த மாதிரி குடும்ப நிர்வாகத்தை சரியானவர்களை கொண்டு செலுத்தக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் அட்டகாசமாக குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து இப்படித்தான் செலவு செய்யணும், இப்படித்தான் வாழணும், இனிமேல் ஏனோ தானோன்னு இருந்தால் நம்ம நல்லா பிழைக்க முடியாது, ஒரு பிடிப்புத்தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு 2ஆம் இடத்தில் கிடைக்கும். அப்போ அதை சரி செய்யக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடத்தில் லாபம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் ராகு இருந்து தொழில் வளத்தை மேம்படுத்துவார். அப்போ ரிஷப ராசிக்கு கோச்சார பலன்களில் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக அருமையாக அமைஞ்சிருக்குன்னு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் மிக மிக சுபம், அற்புதம், அருமையான நல்ல பலன் இருக்குது. அப்போ முதல் பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது, இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக ராசியைத்தான் பார்ப்பார். இந்த ராசியை பார்க்கின்ற பொழுது ரிஷப ராசிக்கு சனி நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை முழுமையாக அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்குத்தான் உண்டு. சனி பகவானால் கிடைக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ரிஷபராசிக்கு ஸ்ட்ரைட்டாக போய் சேரும். எந்த விதத்திலையும் ரிஷபராசி நண்பர்களை துளி கூட கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது 100க்கு 100% நீங்கள் நம்பலாம். அப்போ இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை ராசியில் தான் விழுகின்றது. அப்போ ரிஷபராசிக்காரங்களை தட்டி எழுப்பி இதுதான் உனக்கு நல்ல பாதை, இதில் நீ பயணிச்சுக்க, உனக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை வழிகாட்டி கொண்டு போகக்கூடிய அமைப்பில் நமக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட போகின்றார். அப்போ முதல் ஸ்டெப்பு, நீ என்ன நினைக்கிற, எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிற, என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிற, எதை நீ வாங்கணும்னு நினைக்கிற, எதை நீ அடையணும்னு நினைக்கிற, என்ன தேவையை நீ பூர்த்தி செய்யணும்னு விரும்புகிற, அதுக்கு தயாராயிரு அப்படின்னு சொல்லி முதல் பார்வை அப்படிங்கிறது இந்த 3ஆம் பார்வை ராசியில் விழுகின்றது. அதற்கப்புறமா அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுகுது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. யோகம் கிடைக்க போகுதுன்னு அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குலதெய்வஸ்தானம், சந்தான விருத்தி ஸ்தானம், போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டு வெல்லக்கூடிய அமைப்பு, உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு, காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம், ஆக புத்திரர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், குழந்தை பேரை பற்றி சொல்லக்கூடிய இடம், இப்படியாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பங்கு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் அப்படியெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான நல்ல யோக பலன்களை வாரி வழங்குவதற்காக சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் விழுகின்ற பொழுது 5ஆம் இடம் புனிதப்படுகின்றது, வலுப்பெறுகின்றது. இந்த 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பர் புதன், அவருடைய வீட்டில் தான் இதனுடைய 7ஆம் பார்வை விழுகின்றது. எந்த விதத்திலையும் சுற்றி வந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பக்கம் ரிஷபராசினுடைய அதிபதி சுக்கிர பகவான் சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பர், புதனும் நெருங்கிய நண்பர். இதை விட வேறு என்னங்க வேணும்? இந்த 5ஆம் இடத்துல நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை, காத்திருக்கிறேன், அற்புதமான நல்ல வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் ஒரு தீராத வெள்ளங்கள் இருந்தால் தீரும். சில பேர் பூர்வீக இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை வச்சு ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்புலெல்லாம் இருப்பாங்க. புரியுதுங்களா? சில பேருக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகக்கூடிய, உயர் பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்புலெல்லாம் இருக்கும். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது உயர் பதவி அப்படிங்கிறது. காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. உடனே சக்ஸஸ் பண்ண மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி விட்டுருவார். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போ 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுது.
அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக ரிஷபராசிக்கு உண்டு. அதிர்ஷ்டம்னா என்னங்க? நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வருவது, கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பது, பூர்வீக சொத்துக்கள்ல லாபம் கிடைப்பது, இப்படியாக நிறைய விஷயங்கள்ல வந்து நமக்கு சக்சஸ் வாய்ப்புகள் உண்டு. அந்த விதத்தில் ரிஷபராசி ஆக ஓஹோ தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய 10ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் விலகுகின்றது. இந்த 8ஆம் இடம் என்னதுங்க? இந்த 8ஆம் இடம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம், சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த இடம் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடம், மறைந்து கிடக்கின்ற ரகசியங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய இடம். ஆக இந்த இடத்தில் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்விக்கக்கூடிய அமைப்பில் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு எத்தனையோ சொத்துக்களை வாங்கி குவிக்கப் போகின்ற அளவிலெல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 8ஆம் இடம்தான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம். இந்த 8ஆம் அதிபதி தான் குரு பகவான். அவருடைய வீட்டில் தான் சனி இருக்கிறாரு. அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரு? உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிற சனி பகவான் குருவை போன்று நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் செயல்படுவார். அப்போ 8ஆம் இடம் வலுப்பெறுது. எத்தனையோ மறைபொருள் ரகசியங்கள்லாம் நீங்கள் தான் உங்களால் மட்டும்தான் வெளியில் கொண்டு வர முடியும். அரசு சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய நிறைய பேர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய திறமையெல்லாம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக ஒரு ஹையஸ்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒரு மிகப்பெரிய பதவிக்காக நான் போட்டியிடுகின்றேன் என்றால் நிச்சயமாக அந்த பதவியை நாம் அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிறத ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த இலக்கை அடைந்தே தீர்வோம். ஒரு மிகப்பெரிய அசையாத சொத்துக்களை நான் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். வாங்க முடியுமா? வாங்கலாம். அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு என்று எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. அது எப்போது தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் சனி பகவான் அதை தீர்த்து வைப்பார். விபத்து கண்டங்களிலிருந்து நம்மளை மீட்டு வெளியில் கொண்டு வருவார். அப்போ துரதிர்ஷ்டங்கள் இல்லையா, அதிர்ஷ்டங்கள் மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இந்த ரிஷபராசிக்காரர்களை வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை பன்மடங்காக தாரேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து தோளில் தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்துகின்ற நேரம் ஐயா இந்த நேரம். ஆக 10ஆம் இடத்தில் இருந்தபோது கூட சனி பகவான் அவ்வளவு நன்மை செய்யவில்லை. 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை செய்யறதுக்கான வழிகள் அவருக்கே கிடைச்சிருக்குது. ஆக இந்த இடத்தில் கோடான கோடி நன்றிகளை சனி பகவானுக்குத்தான் நாம் தெரிவிச்சுக்கிறணும். அதனால் ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் பன்மடங்காக நன்மையான விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த சனி பேச்சில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் உங்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? திருமண பந்தங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்கான நண்பர்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% அதாவது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் பொருள் சம்பாதிக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய லைஃப் பார்ட்னர், கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், பொறுப்பை மாற்றி ஒப்படைச்சு பாருங்க. மிக மிக அற்புதமாக செயல்பாடு நடக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், என்னைக்கும் பொருளாதாரம் குறைவில்லாமல் பணம் வரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பொறுப்பை மட்டும் நீங்கள் மாற்றி ஒப்படைச்சு பாருங்கள். நிச்சயமாக இது ஒரு பரம ரகசியம் ரிஷபராசி நண்பர்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் நீங்களே பணம் பொருளை சம்பாதிச்சு நீங்களே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கையில் காசு பணம் தங்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுவே உங்கள் துணைவியாரிடமோ துணைவனாரிடமோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பு மிக மிக அற்புதமாக சூப்பராக செயல்பட்டு வீட்டில் எப்போவுமே லட்சுமி கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான ரகசியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நான் நிறைய பேரை வந்து பார்த்துட்டேன். அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு வழிமுறைகளை சொல்லியும் அவங்க சக்ஸஸில் தான் இருக்கிறாங்க. தோல்விகள் அப்படிங்கிறது கிடையாது.
அதனால் பணம் பொருள் செல்வாக்கத்தை எப்படி மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க, சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த 2025ல் சனி பகவான் உங்களை கட்டாயம் டாப் லெவலில் கொண்டு போய் வைப்பார். உங்களால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், அந்த மிகப்பெரிய சாதனையாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2025ல் சனி பகவான் உங்களுக்கு சாதனையாளர் ஆக்கி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்கின்றீங்க நண்பர்களே. நிச்சயமாக இந்த பதிவு திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கான விளக்கம் தெளிவாக புரியும். உங்களுடைய சுயஜாதகத்தை எங்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் தெளிவான விளக்கங்கள் என்னவெல்லாம் உங்களுக்கு தேவையோ அம்புட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. மிக்க நன்றி.